வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. மின்வாரிய ஊழல், சோந்தில் பாலாஜி வாக்களிக்காத காரணம் வெளியானது. தமிழ்நாடு மின்வாரிய ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணையின் போது முன்னாள் அமைச்சர் சோந்தில் பாலாஜி வாக்களிக்காத காரணத்தை விளக்கியுள்ளார். வாக்களிப்பதில் இருந்து தவிர்த்து கொண்ட காரணம் குறித்து அவர் நீதிமன்றத்தில் சாக்குப்போக்கு சொல்லியுள்ளார். இந்த வழக்கு தமிழ்நாட்டில் பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் சோந்தில் பாலாஜி மின்வாரிய ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணையின் போது தனது வாக்களிப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்காததற்கான காரணங்களை விளக்கியுள்ளார். நீதிமன்றத்தில் ஆஜராகிய அவர் தனது நடவடிக்கைகளுக்கான காரணங்களை சாக்குப்போக்காக சித்தரிக்கும் வகையில் விளக்கம் அளித்துள்ளார். மின்சாரத்துறையில் நடந்ததாக கூறப்படும் வேலை நியமன முறைகேடுகள் மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பான இந்த வழக்கு தமிழ்நாடு அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோந்தில் பாலாஜி முன்னர் திமுக அரசில் மின்சாரத்துறை அமைச்சராக பணியாற்றி வந்தார். இந்த நீதிமன்ற விசாரணை மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த விசாரணையில் சோந்தில் பாலாஜி தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். மின்வாரிய ஊழல் வழக்கில் முக்கிய சாட்சியாக இருக்கும் அவர் சிபிஐ அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது தனது அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் வாக்களிப்பு பற்றிய கேள்விகளுக்கு பதிலளித்தார். விசாரணையின் போது அவர் ஏன் குறிப்பிட்ட தேர்தல்களில் வாக்களிக்கவில்லை என்ற கேள்விக்கு விரிவான விளக்கம் அளித்துள்ளார். இந்த விசாரணை பல மணி நேரம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.